சார் கந்தசாமி உங்க பையன் கட் அடிச்சுட்டு வந்து படம் பார்க்குறாரு, என்னன்னு கேளுங்க. ஐயோ அப்பா இல்லப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சொல்ல வரேன். அந்த நாங்களாம் மேல நீங்களாம் கீழே அந்த அளவு தான் நீங்க இருக்கணும், அந்த அளவு கொடுமைப்படுத்தி இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. பேசியிருக்காங்க இல்லை கேஸ்ட்டை பற்றி இல்லை, வழக்கம் போல் அந்த ஒதுக்கப்பட்டல எப்படி அவங்க வெளியே வராங்க, பாலிடிக்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து விஜய்க்கும் பொருந்தும் நினைக்கிறேன், விஜய் சாருக்கும் பொருந்தும். ஆமாம், தேங்க்ஸ். இந்த அளவுக்கு புரட்சி எடுக்கணும்னு அதை தான் இந்த படத்தில் அழகாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இது பாலிடிக்ஸ் சொல்லியிருக்கிறதுனால மேபி பிடிக்காம இருக்கலாம், தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன இதில் வந்து விஜய் சேதுபதி தான் மெயின் கேரக்டர், அவரோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஸோ அப்போது அவருக்கு தான் மெயின் லீட் இருக்கும். அவர் தான் கிளைமேக்ஸில் தான் சூரிக்கு வந்து ஒரு கேரக்டர் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது பாலிடிக்ஸ் சொல்லியிருக்கிறதுனால மேபி பிடிக்காம இருக்கலாம், தெரியல. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன புரியணும்னா 4 மணி நேரம் கூட உட்காந்து பார்த்து தான் ப்ரோ ஆகணும், கதை புரியணும். ஸோ அந்த டியூரேஷன் கரெக்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் லேகெல்லாம் இல்லை. அதே மாதிரி ட்ரெய்லரில் வந்து நடிகர்கள் அரசியல் வரதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, படத்தில் எதுவும் இருக்குது அந்த மாதிரி? யாரையும் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணிலாம் எதுவும் சொல்லலை, இந்த பார்ட்டி அந்த பார்ட்டி இந்த பொலிட்டிஷியன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை, ஜென்ரலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொறுத்து. அந்த வேலையில உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தா அவன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. நீங்க புரட்சி எடுத்தாதான் இந்த சமுதாயம் நல்லா வரும், அதுதான் விடுதலை. நம்ம இந்திய தேசத்துல விடுதலை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்ல வரேன். அந்த நாங்களாம் மேல நீங்களாம் கீழே அந்த அளவு தான் நீங்க இருக்கணும், அந்த அளவு கொடுமைப்படுத்தி இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. விடுதலை 8 கொடுக்கலாம். லாஸ்ட்டில் ஒரு ரக்கடா அப்படி முடியலைண்ணா. இந்த படத்தில் அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சென்டிமெண்ட்டோட ஒரு ஓப்பன் ஹெண்டடாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப பொலிட்டிக்கலை பற்றி இன்டென்ஸாக பேசின படம் ரீசெண்ட் டைம்ஸில் எதுவும் பெருசாக இல்லை. இந்த படம் ரொம்ப இன்டென்ஸாகவே தெளிவாக டயலாக்ஸ் மூலமாக பேசியிருக்காங்க. ஸோ இல்லை கேஸ்ட்டை பற்றி இல்லை, வழக்கம் போல் அந்த ஒதுக்கப்பட்டல எப்படி அவங்க வெளியே வராங்க, பாலிடிக்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு நடக்குது, என்னென்ன பண்ணுறாங்க, அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சூப்பராக காமிச்சார். ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பரோடாசூரி வந்து படம் வந்து முதல்ல நடிச்சிருந்தாரு, ரெண்டாவது பார்ட் கொடுக்குறாங்க. இப்போ யாரோட படம்? அவரோட ஃபுல்லாக விஜய் சேதுபதியோட? இல்லை பார்ட் 2 வந்து ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி தான். சூரிய வந்து சும்மா ஒரு 2-3 சீன் மட்டும் தான். ஆனால் விஜய் சேதுபதி செம்ம இன்டென்ஸாக சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஃப்ளாட் 8 கொடுக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ரோஹிணி தியேட்டர் வாசல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் கரெக்டாக லீவ் கொடுத்துருக்காங்களா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஏன்னா அவன்கிட்ட கேட்டேன், நல்லா படம் சூப்பராக இருக்கு. செகண்ட் பார்ட் லீவ் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் படம், நல்லா சூப்பராக இருக்கு. யார் படம் சொல்றது? சூரி படம் சொல்றதா? வெற்றிமாறன் சார் படம் தான். வெற்றிமாறன் சார் படம் நல்லா இருக்கு. நல்லாலேன்னு சொல்லி எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு வருவான், அவனெல்லாம் எடுத்து போடாதீங்க. படம் சூப்பராக இருக்கும். ஓகே ஓகே. இல்லை என்ன ஸ்டோரி? அரசியல் தான். அவர் வந்து சூரி படமா விஜய் சேதுபதி படமா அது இல்லை. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு. வெற்றிமாறன் சார் அரசியல். மஞ்சு வாரியருக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன ரோல்? இல்லை அவங்களோட விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக தான் வந்திருக்காங்க படம் ஃபுல்லாக. ஆனால் அசுரன் அளவுக்கு இல்லை, ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. இல்லை படம் பாருங்க, விஜய் இறந்தாராங்கன்னு தெரியல எனக்கு. நல்லா புரிஞ்சிருக்கா? நம்ப தந்த மாதிரி இருக்குல்ல அது? இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுதான். நீங்கள் படத்தை பாருங்கள், விஜய் சேதுபதி இறந்தாரா இல்லைன்னு அது சொல்லக்கூடாது. ஆனால் நல்லா இருக்குது படம். எப்படி சொல்ல, விஜய் சேதுபதி இது ஒரு ஒரு நம்ம இறந்த தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு. இல்லை கேஸ்ட்டை பற்றி இல்லை, ஒரு பாட்டாளி வர்க்கம், ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பொறுத்தவரை ஒரு கீழே உள்ளவன் மேலே உள்ளவன் தான் பேசியிருக்காங்க. கேஸ்ட்டை பற்றியும் பேசியிருக்காங்க, ஆனால் கீழே உள்ளவன் மேலே உள்ளவன் பேசியிருக்காங்க. இந்த ஜாதி இந்த இது பணத்தால் கீழே உள்ளவன், இதால் மேலே உள்ளவன், அதிகாரத்தால் கீழே உள்ளவன், அதிகாரத்தை மேலே உள்ளவன், அதை தான் வெற்றிமாறன் சொல்ல வர்றாரு. தவிர பயணம் இல்லை. ஒரு படம் இது வந்து லாஸ்ட் ட்ரைலரில் வந்து லாஸ்ட் வந்து தத்துவம் இல்லாத ரசிகரை மட்டும் தான் உருவாக்கான்னு சொல்லி விஜய் பேசுகிற மாதிரி ஒரு. ஆமாம், ஆக்சுவலாக அது அது கனெக்ட் ஆகல. அவர் வந்து அந்த படத்தோடு தான் வச்சுருக்காரு, ஆனால் இது இன்டென்ஷனாக வச்ச மாதிரி தெரியல. ஆனால் அது வேற லெவல் ப்ரோ. சூரிய காமிச்சிருக்காங்க, இல்லை எப்படி அந்த படத்தை ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்களா? இல்லை எப்படி சூரிய? இல்லை ப்ரோ, அவரோட ஆக்டிங் மாஸ் தான். கான்செப்டில் தான் இருக்காரா? கான்செப்டில் தான் இருக்காரு. எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. அந்த ஃபேக்டரியோட பொண்ணாக இருப்பாங்க, அவங்க பெரிய முதலாளித்தோட பொண்ணாக இருப்பாங்க. இல்லை விஜய் சேதுபதி ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் சூப்பர். இப்போ எப்படி நம்ம அந்த நடுவில் விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட் ஒர்த்து ப்ரோ. ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் ஒர்த்தாக இருக்குது. என்ன அதில் ஒரு ட்விஸ்ட்னா விஜய் சேதுபதி செத்துருவார், அதான் ட்விஸ்ட்டு. பார்ட் 3 லீடே சூரி தான். இதில் வந்து சூரிக்கு ஒரு பெருசாக இல்லை, விஜய் சேதுபதி தான் பெரிய ஆக்டிங்காக இருக்குது. வீடியோ தான் சொன்னாங்க, எதுவுமே தப்பு இல்லை. ஒரு
உண்மைன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு உண்மை. ஆனால் தகவல் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. உண்மைன்றது அது வேறு, தகவல் வந்துட்டு வேறு. ஆனால் அது வந்து வேறு மாதிரி ஒரு பர்சனாக வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை தான் இதில் சொல்ல வராங்க. சூரிய அண்ணன் பற்றி சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் தான், ஃபுல்லாக விஜய் சேதுபதி அண்ணன் தான். அடுத்த படத்துக்கு வெயிட்டிங் ப்ரோ. வாடகை வருது, இன்னும் 2 வருஷம்னால நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தில் வந்து நம்ம ஒதுக்கப்பட்டவங்களுக்கு நீதி கண்டிப்பாக கிடைச்சாலும் ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. ஜாதி பற்றி பேசியிருக்காங்க, அது நேர்மையாக நல்லா இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி தான் ப்ரோ. அண்ணன் விஜய் சேதுபதி இறந்துடுறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதான் ப்ரோ. 10க்கு 10 ப்ரோ, தாராளமாக கொடுப்போம் ப்ரோ. நல்லா நேஷனல் அவார்டு வாங்க ப்ரோ. தேங்க்ஸ். அதே கண்டினியூட்டி தான், கனெக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏன் விஜய் சேதுபதி அப்படி பண்ணாங்கன்னு சொல்லி கனெக்ட் கொடுத்துருக்காங்க. அது நல்லா தான் இருந்துச்சு படம். கரெக்டாக லீடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக கண்டினியூட்டி தான் வந்திருக்கு. அப்படியே அது எதுவுமே டிஃப்ரென்ஸ் எதுவும் மாறல. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாரோட கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நல்லா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அவங்க சீன் வரது நல்லா தான் இருக்கு. ஓகே, டயலாகும் கரெக்டாக. அது படம் நல்லா இருக்கு. 10க்கு 8 கொடுக்கலாம். நல்லாலின்னு சொல்லி எவ்வளோ ஃபேமஸாக இருக்கு வருவா, அவனெல்லாம் எடுத்து போடாதீங்க. படம் சூப்பராக இருக்கும். ஓகே இல்லை என்ன ஸ்டோரி, ஒன்லைன் ஸ்டோரினா என்ன ஸ்டோரி இல்லை? ஒன்லைன் ஸ்டோரினா அதோட கண்டினியூஷன் தான். ஸோ வாத்தியாரை வந்து பிடிச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கடைசி பிடிச்சிருப்பாரு. செகண்ட் பார்ட்டில் அவர் எப்படி கூட்டிகிட்டு போய் கஸ்டடியில் விட்றாங்க, அவ்வளோதான் கதை. அவரோட பாஸ்ட் ஸ்டோரிஸ் மட்டும் வரும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூரி வச்சு கதை நகர்த்திருப்பாங்க. இதில் விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கால அரசியலுக்கு ரொம்ப தேவையான படம். எல்லாரும் கண்டிப்பாக போய் பார்க்கணும், எல்லா மக்களும் போய் பார்க்கணும். இல்லை அது தேவையான டைலாக் தான் ப்ரோ. அது தேவையான. ஆக்சுவலி ஷூட் ஆயிடுச்சு. லைக் படம் வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக நல்லா ஒரு ஆக்சுவலி அது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ. இது அசுரன் தனுஷ் மாதிரி இருந்தாரு ப்ரோ. ஆமா ப்ரோ, இந்த மஜாவா இருந்தார் விஜய் சேதுபதி. அசுரன் தனுஷ் மாதிரி கத்திலாம் தரமா சொல்லிட்டாரு ப்ரோ. ஆமா ஆமா ப்ரோ, ஃபுல்லாக விஜய் சேதுபதி தான் ப்ரோ காட்டுறாங்க. இவரு அவ்வளோ காட்டின மாதிரிலாம் இல்லை, மெயின் ஹீரோலாம். பயங்கரமாக விஜய் சேதுபதி இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் டிஃபரெண்ட் இருக்குல்ல? இல்லை, இது முழுக்க வாத்தியாரை பற்றின கதை தான் இதில் மூவ் ஆகுது. சூரி பார்ட் ஆஃப் இதுவாக தான் வராப்புல. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா சேட்டன் சார், கிஷோர் சார் ஆக்டிங்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. பக்கா ப்ரோ. சூரிய படம் சொல்றதா இல்லை இப்போ விஜய் சேதுபதி படம் தான் ப்ரோ. இது ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி மாரி ப்ரோ. டீட்டெயிலாக ஒவ்வொரு சீனும் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன ஆச்சோ டீட்டெயிலாக பக்காவாக எடுத்துருக்காரு வெற்றிமாறன் சார். லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதி இறந்துற மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாம் சார், அது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா சஸ்பென்ஸ் படைக்க விரும்பல, உண்மையாக இருந்த மாதிரி இருந்தார் விஜய் சேதுபதி. நான் பார்க்குறப்பெல்லாம் வேற மாதிரி ப்ரோ படம். செகண்ட் பார்ட்லாம் வேற மாதிரி ப்ரோ. தேங்க்யூ. 10 தரலாம். வெற்றிமாறன் படம் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனில் எதுவும் பண்ணாத ப்ரோ. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒர்த்துலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி படத்தில் ஹைப் பண்ணி மொக்க பண்ணுவானுல்ல, அப்படிலாம் இல்லை. ஃப்ரீயாக மைண்டில் போய் பாருங்கள், படம் வேறு லெவலாக இருக்குது. நல்லா இருக்கு அக்கா படம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? முன்னாடி அதோட தொடர்ச்சி தான் இது. வெற்றிமாறன் சார் படம்ல சொல்லவே வேண்டாம். ஒரு லெசன் மாதிரி பண்ணியிருக்காரு. யூஷுவல் மூவி இல்லாமல் நம்ம ஒருத்தர் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. 10க்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்? ஆப்வியஸ்லி 9 கொடுக்கும். சூப்பர். நல்லா இருந்துச்சுண்ணா. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இல்லை, ரெண்டுமே அதே தான். அரசியல் பார்ட் 1 விட 2 கம்பேர் பண்ணா இல்லை இல்லை அப்படின்னா அவ்வளோவா பேசல, இருக்கிறத பேசலாம். ஆமாம், இல்லை அது பார்த்தா புரியும். ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. நிறையா இடத்துல அரசு கம்யூனிசம்ங்கிற வேர்ட்லாம் வந்து பிளர் பண்ணியிருக்காங்க. அது அப்பட்டமாக தெரிஞ்சுது. ஆல்சோ லைக் வெற்றிமாறன் மூவிஸில் இருக்க மாதிரி லிப்சிங் இஷ்யூ இருந்தது. மற்றபடி மூவியாக பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். படமாக பார்த்தா நல்லா தான் இருக்குது. அது நெக்ஸ்ட் இப்போது லைக் அதாவது இப்போ லீடரே இறந்தாலும் அவங்களோட தாட் அண்ட் ஐடியாலஜி வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுங்கிறது தான் டோட்டலான மெசேஜாகவே பார்க்குறோம். ஸோ அவங்க அந்த லீடரே இறந்தாலும் அந்த ஐடியாலஜி நெக்ஸ்ட்டு பாஸ் ஆகுங்கிறதான மூவியே. ஸோ அவங்க இறந்ததில் எந்த தப்பும் இல்லை. இறந்தது வந்து அந்த ஸ்ட்ரக்சர், அந்த சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து அவரோட ப்ரெஷர்னால இறந்துட்டார்.
மித்தபடி அந்த ஐடியாலஜி பாஸ் ஆகுங்கிறது தான் வந்து இதுவே. ஸோ அதனால் பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்களா? பார்ட் 3க்கு லீடுங்கிற மாதிரி இல்லை, பட் ஸ்டோரி எக்ஸ்டெண்ட் ஆனால் ஆகலாம் அந்த மாதிரி. முன்னாடி விஜய் சேதுபதி படமா இல்ல இல்லை, இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோ கேரி பண்ணுற மூவியில் ஸ்டோரி கேரி பண்ணுற மூவி தானே. வெற்றிமாறன் மூவி நம்ம அப்படி தானே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான். தேங்க்யூ. புரியல, அது ஒருத்தவங்க பர்ஸ்பெக்டிவ் தான். எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 7.5. தேங்க்யூ. சார் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சார் படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா நல்லா இருந்துச்சுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் சார் பார்ட் என்ன டிஃபரெண்ட்? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? கடைசி விஜய் சேதுபதி இருக்காருல அப்படி சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் படம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா விடுதலை 2க்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? ஒன்று அதோட கண்டினியூஷன் தான், ஆனால் இது ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி படம் மாதிரி இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் கரெக்டாக லீடு கரெக்டாக கரெக்டாக இருக்கணும். ஓகே, பார்ட் 3 வரது பார்ட் 3லாம் இல்லைண்ணா. ஆன்லைன் ஸ்டோர்னா என்ன இதுல? ஒன்லைன் சொன்னால் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அவர் எப்படி அவரோட கொள்கையெல்லாம் எப்படி இந்த போலீஸ்காரங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்றது தான். ஃபைனலாக விஜய் சேதுபதி எப்படி இருக்கிற மாதிரில சொல்றாங்களா? இறந்துடுறாரு. விஜய் சேதுபதி கரெக்டாக இறந்துட்டாங்க. ஆமாம். படம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் நல்லா தானே இது, செகண்ட் ஹாப் அது மேலே மைக்க சொல்லிட்டு போ. படம் எப்படி இருந்துச்சு? பேசாத. படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். நல்லா இருக்குண்ணா. படம் ஒத்துனே நல்லா பயங்கரமாக பண்ணிருக்கு. சூப்பர் பிரதர்.